வீட்டுக்கு டைல்ஸ் எடுக்க வரும்போதே கிச்சன் கவுண்டர் டாப் எடுக்கணும்னா கண்டிப்பாக இங்கே தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டு தான் போனோம். ஃபுல்லாகவே இங்கே மார்பிள்ஸ் தான் அடுக்கி வச்சுருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஒரு மார்பிள் வேணும் அப்படின்னா இதுலேயே ஆல்ரெடி நிறைய ஒரு 10-15 பீஸ் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது கவுண்டர் டாப் குவாட்ஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே வாங்கலான்னு வந்திருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப்க்கு குவாட்ஸ் மெட்டீரியலில் தான் நாங்கள் பார்க்கலான்னு போயிருந்தோம். கிச்சன் டேபிள் டாப்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரானைட், மார்பிள் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய ஸ்டோன் தான் இந்த குவாட்ஸுங்கிறது. குவாட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் அங்கே காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச 3 பிராண்டில் ஃபஸ்ட்டு வந்து கலிங்கா ஸ்டோன், செகண்ட் ஏஜிஎல், தேர்டு வந்து பாராடிகம். இந்த மெட்டீரியல் கடையில் ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை, அதனால ஆர்டர் பண்ண 25 டேஸ் கழிச்சு தான் நம்ம வீட்டுக்கு டெலிவரி கிடைக்கும். ஃபுல் ஸ்டோன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்கே இருக்கிறது இல்லை. அதனால குட்டி குட்டியாக சாம்பிள் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இதை பார்த்து தான் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். குவாட்ஸ்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 425 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஷாப்பில் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதே கலிங்கா ஸ்டோனில் வந்து எந்த கரையும் அப்சர்வ் பண்ணாது அப்படிங்கிறது தான். மார்க்கெட்டில் இது வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே இந்த கல் எல்லாமே போடலாம். இது எல்லாமே குவாட்ஸ் வெரைட்டி. இது எல்லாமே ஏஜிஎல் பிராண்ட். நம்ம சூஸ் பண்ணுறது கலிங்கா பிராண்டு. இது வந்து ஏஜிஎல் பிராண்டு. பேட்டர்ன் மட்டும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து இந்த சத்வாரியா பேட்டர்ன். சத்வாரியாங்கிறது இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி கிராப் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இல்லை புது வெரைட்டி புது கலர்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கலர் இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் வித் பிளாக் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போட்டால் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஐடியாவே இல்லாமல் வந்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற வரைக்கும் இங்கே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்லாம் எங்கேயுமே பார்த்ததில்ல. நல்லாயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் மார்பிள் அப்படிங்கிற செக்ஷனில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம எடுத்த மாதிரியே ஒரு குவாட்ஸ் மெட்டீரியல், ஆனால் இது ஒரு மார்பிள். ஸோ மார்பிள் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ பழைய டிசைன் தான், ஆனால் இப்போத்துல இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பெரிய கல்ல வச்சுருக்காங்க. மேபி உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் சிங்க்ல, ஐ மீன் இதில் டேபிள் டாப்பில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஹைட்டாக சைஸ் பிராண்டில் இருக்கிற மார்பிள், குவாட்ஸ் அண்ட் டெராஸோம் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியல, இருந்தாலும் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சா மேபி நீங்கள் இங்கே வரும்போது கரெக்டாக ப்ரிப்பேர்டாக வருவீங்களா அதுக்காக. ஸோ இது எல்லாமே அந்த குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும்போது நல்லா இருக்குது. இழுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுறது ஆக்சுவலி இது க்ளோஸ்அப் வந்து பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்த குட்டி குட்டி கிரெயின்ஸ் தெரியுதான்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது எம்டியாக இருக்குது. அப்புறம் இது இதெல்லாம் ப்ரீமியமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு போட்டாலே இல்லை செமையாக இருக்கும். ஆனால் நம்ம ஒயிட்டு தான் எடுத்து வந்தோம் அப்படின்னு நினைக்கிறங்காட்டி ஒயிட்டாக தேடிட்டு இருக்கோம். ஆமாடி. இதுவும் சூப்பராக இருக்குது. இதெல்லாமே செமையாக இருக்குது. நீங்கள் மட்டும் ஐடியாவே இல்லாமல் வந்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இங்கில் டால்மிஷன் ஃபீல். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜிஎல் பிராண்டு. இதாகட்டும் ரெண்டுமே வந்து ஏஜிஎல்லில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் போட்டால். அதே ஏஜிஎல் பிராண்டில் ரெட் கலர் வச்சுருக்காங்க. ரொம்ப அடிக்கிற கலரில் இருக்குது. இது செமையாக இருக்கும் போட்டால். யார் போடுவாங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி என் ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி கலர்லாம் போடுவாங்கன்னு தெரியல. ஆனால் இதெல்லாமே கூட சாம்பிள் வச்சுருக்காங்க. வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா சின்ன இதாக கார்டன் செட்டப்புக்கு இந்த மாதிரி மேலே ஒரு டேபிள் டாப் போடணும்னு நினச்சா கூட இதெல்லாம் வந்து இந்த ஒயாசிஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து அடுத்தடுத்த ஸ்லாட் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வரும், கலர் சேஞ்சில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது இதுவும் பிடிச்சிருக்கு. பிகாஸ் அது ரொம்ப பியூர் ஒயிட்டாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிருமோ போட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ ஷேட் வந்த மாதிரி இந்த ஒயிட் எடுத்துக்கலாமான்னு ஒரு தாட் இருக்குது. இதுலேயும் கிரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சிங்க்கு கலருக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். கச்சக்கச்சான் தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பிளெயினாக இருக்குங்காட்டி உனக்கு பார்க்குறதுக்கு இது கச்சக்கச்சான் இருக்குது. ஆனால் தனியாக பார்க்குறதுக்கு இது ஒரு 4 தனியாக பார்க்க அப்படி தான் இருக்கும்டா. தனியாக பார்க்குறது பிரச்சனை இல்லை.
பாத்ரூம் ஃப்ளோர்க்கே நீங்க போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே இந்த மாதிரி கிளாசெட் இருக்குல்ல, ஆமா நீங்க ஹார்பிக் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்க்க வெள்ளையா தெரியும். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் yellowish ஆகும். அதான் பழசான மாதிரி ஃபீல் ஆயிடும். ஆமா ஆனா உள்ள அப்சர்வ் ஆகுதுங்க, குடிச்சுக்கும். ஒரு டைம் 3 டைம் தொடச்சு. இதுல ஆசிட்லாம் போட்டு க்ளீன் பண்ணலாமா? ஊத்தக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும் தான். நீங்க எந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம் ஆசிட் போடக்கூடாது. இவ்வளோ காசு கொடுத்து இந்த மெட்டீரியல் வாங்கி போட்டதுக்கப்புறம் ஆசிட் யூஸ் பண்ணி கழுவுனீங்கன்னா டோட்டலாக இந்த கல்லோட குவாலிட்டியே போயிருன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி இதை கழுவணும். இப்போ வந்து இதுவுமே குவாட்ஸ் தான், இந்த குட்டியாக வச்சுருக்கிறதுமே குவாட்ஸ் தான். ஆனால் நான் வந்து சூஸ் பண்ணது இந்த கலர், அதாவது பியாங்கோ கிளாசிக் அப்படிங்கிற வெரைட்டி கலிங்கா ஸ்டோனில். இது ரொம்ப பார்க்கவே ஒயிட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஆனால் இது கொஞ்சம் பியூர் ஒயிட்டாக இருக்க மாதிரி. இதை எடுத்து இங்கே வச்சு பார்க்கும்போது இது ஒரு மாதிரி அழுக்கு கலர் மாதிரி ஃபீல் ஆகுது. தனியாக பார்க்கும்போது இது ஒயிட்டாக இருக்குது. இதே பிராண்டில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒயிட் அப்படிங்கிறதும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. க்ளோஸ் வச்சு கட்டு ரெண்டே பக்கத்தில் தான் இங்கே பார்த்தாலே இதுதான் ஒயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த எக்ஸ்ட்ரா ஒயிட்டுமே இது கூட கம்பேர் பண்ணும்போது அழுக்கு கலர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் தனியாக பார்க்கறதுக்கு இது ரொம்ப பியூர் ஒயிட் மாதிரி இருக்குது. இது நம்ம கிச்சனுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக. சிங்க் வந்து ஹஃபேல் பிராண்ட்லேருந்து குவாட்ஸ் மெட்டீரியல் தான். அது லிட்ரலி ஒரு ஜாஸ்மின் ஒயிட் கலர், நார்மல் ஒயிட்டில் ஜாஸ்மின் ஒயிட் கலர். அது இந்த ஷேடு 2 ஷேடுக்கும் நடுவில் ஒரு ஷேடு வரும். அதுக்கு நம்ம டேபிள் டாப் மெட்டீரியல் எவ்வளோ சூட் ஆகுது, நம்ம சூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக இது வச்சு பார்க்குறோம். ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி வாங்கியாச்சு, வேறு வழி இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு கன்சர்னுக்கு இதை பார்க்குறோம். ஓகேவா? இப்போ வந்து புதுசாக மம்மி இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா லிட்ரலி அதுவும் இதுவும் சேம் தான். இங்கே ஒட்டி இருக்கிற அதே மாடல் தான் இதுவும். ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்க. நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா முத்து வந்து இதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து ஏஜெல் பிராண்ட். ஏஜெல்ல ஒயாசிஸ் அப்படிங்கிற பிரைஸ் இன்னும் தெரியல, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது 425 ரூபீஸ். கலிங்காவோட கம்மி பிரைஸ். கலிங்காவோட ஏஜெல் பிராண்ட் வந்து கம்மி தான். ஆனா கலிங்கா வந்து கொஞ்சம் குவாலிட்டி அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்டோனை வாங்குறது கூட அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த ஸ்டோனை வந்து ஃபினிஷிங் கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இங்கே ஆல்ரெடி அதுக்கான சாம்பிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து தான் ஃபுல்லாக கோயம்புத்தூருக்கு எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா டைல்ஸுமே நம்ம எடுத்திருக்கோம். இது ஃபுல்லாக இந்த கடைசி வரைக்கும் கிரானைட் கலெக்ஷன்ஸ் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ப்ரீமியம் கலெக்ஷன்ஸாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து போர்ட்டிகோ ஸ்டோன்ஸ் எல்லாமே ரிவ்யூக்கு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஒரு ஸ்டோன் ஃபினிஷில் இருக்குது. நல்லா இருக்குது. ரஃப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்க மாதிரி. நம்ம கிச்சனோட இன்டீரியர் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு. எந்த அளவுக்குன்னா இப்போது ட்ராவ்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஃபுல்லாக ஸ்மூத் ஃபினிஷ் ஆகி சாஃப்ட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம கிச்சனோட ப்ராசஸ் என்னென்னா கவுண்டர் டாப்புக்கு ஸ்டோன் போடுற வேலை தான். ஸோ இதுக்கு அவங்க ஆல்ரெடி ஸ்டோன் வந்து சூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பீஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அங்கேருந்து இந்த கார்னர் வரைக்கும், அதுவும் இல்லாமல் இதிலேருந்து இந்த கார்னர் வரைக்கும், அதாவது ஒரு எல் ஷேப் கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். அது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ணியிருக்கிற இந்த ஐலாண்ட். ஸோ இதுக்குமே வந்து நம்ம டேபிள் டாப் வந்து குவாட் ஸ்டோனில் தான் போடுறோம். எந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் தான். ஸோ இது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். ஸோ இது வந்து என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கா ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான். கலிங்கா ஸ்டோன் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா கலிங்கா ஸ்டோனில் பியாங்கோ கிளாசிக் அப்படிங்கிற ஒரு மாடல் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு மாடல்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் இந்த கிச்சன் பிளான் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டோன் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கிச்சனுக்கு வந்து எத்தனை ஸ்லாப் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாப் எடுக்கணும். அப்போ தான் இந்த எல் ஷேப் கிச்சன் ப்ளஸ் ஐலாண்டுக்கும் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் அப்படின்னாலே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம மைண்டுக்கு வரலாம். கிரானைட், மார்பிள், இந்த மாதிரி குவாட்ஸ் கூட நம்ம தோணலாம். ஆனால் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் இந்த குவாட் ஸ்டோன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னென்னா 525 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க எம்ஆர்பி. நாங்கள் வந்து எஸ்எஸ் மார்பிள்ஸில் தான் எடுத்திருந்தோம். நம்ம ஹாலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதே கடையில் எடுத்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. 500 ரூபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதாவது ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்குவோங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோனை நம்ம வந்து ஃபைனல் பண்ணோன்னா ஷாப்பில் நம்மளை 50% அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 40,000 அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களோட டோட்டல் சார்ஜ் வந்து 88,000 பக்கமாக வந்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் இதை ஒட்டுறதுக்கான லேபர் சார்ஜ் நம்ம பண்ணணும். இது வாங்குறது பெருசு இல்லை, இதோட கரெக்ட் ஃபினிஷிங் கொண்டு வரது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குவாட்ஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், லோடிங் அன்லோடிங் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக தான் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். குவாட்ஸ் மெட்டீரியல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் சூஸ் பண்ண போயிருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் அங்கே ஷோ பீஸாகவே வச்சுருந்தாங்க. இந்த ஒரு செட்டப் மட்டுமே 5 lakhs வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே குவாலிட்டியில் ப்ரீமியமாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஷோ பீஸில் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம பட்ஜெட் என்னங்கிறது சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. பாத் ஃபிட்டிங் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி கோலர் பிராண்டில் தான் காமிச்சிருந்தாங்க. இந்த பிராண்டில் ஸ்பெசிஃபிக்காக கலர்ஸ் நிறைய யூனிக்காக காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே ஸ்டைலிஷாக இருந்துச்சு. பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஒன்ஸ் தான் நம்ம வாங்க போகிறோம். கண்டிப்பாக வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஷாப்புக்கு ஒரு விசிட் அடித்து பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். பாத்ரூம் ஃபுல்லாகவே கிரே டோனில் இருக்கிறதுனால கிரே கலர்லேயே வாஷ் பேஷன் வாங்கலாம்னு யோசித்தேன். ஆனால் கலர் வைஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாகுது. நம்ம மெயினாக போனதே கிச்சன் கவுண்டர் டாப் ஃபைனல் பண்ணுறதுக்காக தான். இதுக்கும் அப்படியே ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துட்டோம். பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் வரணும்னா குவாலிட்டியானதாக பார்த்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஸோ இந்த ஸ்டோனை ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 5 days ஆச்சு. கண்டிப்பாக இன்னொரு 20 days கழிச்சா தான் டெலிவரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டோன் வந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஹாபுக்கு வந்து நம்ம இன்பில்ட் மாடல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிங்க்கும் அப்படி தான், நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் அது சிங்க் உள்ளே இறக்குற மாதிரி அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோன் வந்தால் தான் அடுத்தடுத்த வேலை நடக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்டோனை கட் பண்ணுறது, அது நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோம் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.